வெல்கம் டு அவர் சேனல் நாவின் ருசி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மோர் குழம்பு. தேவையான பொருட்கள் 3 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 பிஞ்ச் மஞ்சப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 3/4 கப் தேங்காய் துருவினது, ஒரு சின்ன பிஞ்ச் இஞ்சி. இன்றைக்கி நான் சௌச்சவ் எடுத்திருக்கேன் காய் மோர் குழம்புக்கு. தேவையான அளவு தயிர், தாளிக்கிறதுக்கு எண்ணெய். ஃபஸ்ட்டு மோர் குழம்புக்கு இந்த துவரம்பருப்பு, மல்லி, ஜீரகம், தேங்காய் தனியாக வச்சுக்கோங்க, இஞ்சி, காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற பண்ணிடணும். தேங்காவை தவிர இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊற வச்சுடுங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை மாதிரி ஊற வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நான் 2 காஞ்ச மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நீங்களும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இதை அரைக்கணும். இப்போது அரைச்சாச்சு. எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதோடைய தயிரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தயிரையும் இது கூடயே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. முன்னாடி ரெடி பண்ணியாச்சு. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. தாளிக்கிறதுக்கு கடுகு இப்போது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் வெந்தயம் போட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க தக்காளி, இந்த தக்காளி போட்டு ஒரு 2 செகண்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சப்பொடியும் போட்டு கலந்துட்ட பிறகு காயும் கருவேப்பிலையும் போட்டுறேன். இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி அப்புறம் உப்பு போட்டு வேக விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு இது நல்லா வேக விட்டுடுங்க. மூடி வேக விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி நசுக்கி பார்த்திங்கன்னா காய் 2ஆக உடையும். இது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மோரில், அதை இப்போது சேர்த்துக்கலாம். மோரில் கலந்து வச்சதை விட்டுட்டு லைட்டாக தண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம். இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் இதிலே ஆஃப் பண்ணிக்கலாம். இது இன்னும் போக போக கெட்டியாகிடும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.